சரி இவ்வளோதான் பிரச்சனையா, ஃபிசியோதெரப்பி ஒன்று போதுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு காம்பனண்ட் கூட வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் தெரப்பி. ஸ்பீச் தெரப்பி தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாக்கு, வாய் ஒரு சைடு கோணிக்கிறதுனால ப்ராப்பராக அவங்களால பேச முடியாது. அப்போது அந்த ஸ்பீச் தெரப்பி மூலயமா அவங்களோட வாய் ஸ்பீச், அதாவது அவங்க பேச்சு திறமையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவாங்க. ஸோ எப்படி பேசணும், இப்படி பண்ணுங்க, வாய் எக்ஸசைஸு, ஜா எக்ஸசைஸு, டங் எக்ஸசைஸு, டங் ஸ்ட்ரென்தனிங், ஜா ஸ்ட்ரென்தனிங்ன்ற மாதிரி ஸ்பீச்சை ரெகுலேட் திருப்பி பழையபடி நார்மல் கொண்டு வரதுக்கு ஒரு பயிற்சி. அதுதான் ஸ்பீச் தெரபிஸ்ட் பண்ணுற முக்கியமான வேலை. அப்போ அவங்க ரோல் இங்கே உள்ளே வருது. ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அவங்க ரோல் வந்து ஒரு 2-3 மாதங்க அப்புறம் உள்ளே வரும். இப்போ வந்து 3 மாதம் ஃபிசியோதெரப்பி கொடுத்து இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னால் பண்ண முடியுது, ஆனால் முன்னாடி மாதிரி ஃபுல்லாக பண்ண முடியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் லைஃப் ஸ்டைலை நீ எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், உனக்கு எப்படி ஷெட்யூல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஓடி டீமும் உள்ளே வந்து அவங்களோட ஐடியாஸை கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ பேரோட ரோல்ன்றது இந்த கேஸில் இருக்குது.